ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் யாராரோ ஆளுகை செய்து அவர்களுக்கு அடிமையா இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலும் உங்களுடைய நல்வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேற, மரியாள் சொன்னது போல, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி எங்கள் இருதயத்தை உங்களுடைய வார்த்தைக்காக திறக்கிறோம். உங்களுடைய நல்ல வார்த்தை எங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். ஆண்டவரே, நீர் எங்களை மறைத்து நீங்க மகிமைப்படுங்க. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பரலோகம் களி கூறட்டும் ஆண்டவரே. தூதர்கள் மத்தியில ஒரு களி கூறுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவினுடைய அந்த மகிமை பொருந்திய மரணம் பரிகாரம் இந்த பூமியிலே இந்த நாளிலே எங்கள் மூலமாய் அர்த்தமுள்ளதாய் மாற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. இங்க பவுல் 2 விதமான கூட்டத்தை வேறு பிரிச்சு காமிக்கிறார். ஒன்று என்னன்னா, கெட்டு போகிற ஒரு கூட்டம், இன்னொன்னு ரட்சிக்கப்படுகிற ஒரு கூட்டம். கெட்டு போகிறவர்களுக்கு எந்த சுவிசேஷம் அல்லது எந்த செய்தி இதமா இருக்குதுன்னா, ஒருவேளை இன்னைக்கு வீடு இல்லாமல் இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவார்? வீடு தருவார். வாகனம் இல்லாமல் இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? வாகனம் தருவார். வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு வேலை தருவார். பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறீங்களா, திருமணமாகாமல் இருக்கிறீங்களா, இதெல்லாம் இல்லாம இருந்தீங்கன்னா கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அப்ப இது ஆண்டவர் தராம இல்ல, இத மாத்திரம் தருகிறவர் அல்ல. அல்லேலூயா. அன்னைக்கு ஆதாமை படைத்த போதே தேவன் மனசுல என்ன தென்பட்டதுன்னா, இவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு ஆதாமும் ஒரு ஏவாளை வச்சு ஒரே ஏதேன் தோட்டத்துல வச்சு அந்த ஒரே ஏதேன் தோட்டம் டெக்கரேட் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்பல. இந்த இடத்தை கூட தேவன் நினைச்சார். அல்லேலூயா. அதனால வீடு வேணும், மனைவி வேணும், பிள்ளைகள் வேணும், வாகனம் வேணும், இது எல்லாம் வேணும். ஆனா இதோடு தேவன் நம்மோடு வரணும். அல்லேலூயா. மனைவியோடு மாத்திரம் வாழக்கூடாது, தேவனும் மனைவியும் நானும் 3 பேரும் சேர்ந்து வாழணும். பிள்ளைகளோடு நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரோடு சேர்ந்து வாழணும். இந்த பூமியில நான் ஏன் ஓய்வு நாள் அனுசரிக்கிறேன், ஏன் வாரத்துல ஒரு நாள் தேவாலயத்துல வந்து ஆராதிக்கிறேன்னா, ஏதோ ஆண்டவருக்காக நான் போய் ஆராதிக்கலைன்னா ஆண்டவர் கோச்சிக்குவார், அப்படியெல்லாம் கிடையாது. நான் வாழ்றதுக்கு காரணமே அவர்தான் என்பதற்கு உலக அறியும்படியா நான் ஆராதிக்க வரேன். இதுதான் நியாயபுரமான சட்டம் அல்ல. மனுஷன் நடமாடுவதற்கு முன்னமே 6 நாள் தேவன் உலகத்தை படைத்து 7வது நாள் ஓய்ந்திருந்து அதை பரிசுத்தமாக்கிட்டார். தேவனே அந்த காரியத்தை எனக்கு கற்பனையா கொடுத்தபடினால நான் வாழ்ற வாழ்க்கை தேவனுடைய வாழ்க்கைங்கிறனால நான் வாழ்ந்து காண்பிக்கிறதற்கு தேவாலயத்துக்கு வருகிறேன். இங்க வந்து தேவனை இன்னும் அறிந்து தேவன் என்னை எப்படி வாழ வைக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறதுக்கு தான் நான் இதையே கடைபிடிக்கிறேன். நாம அல்லேலூயா. ஆனா கெட்டு போகிறவனுக்கு அதெல்லாம் கிடையாது. கெட்டு போகிறவனுடைய வாழ்க்கையை குறித்து இயேசுவே சொல்றாங்க. யோவான் 3:16 சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறார். அதே யோவான்ல 17வது அதிகாரம் 12வது வசனத்துல தன்னோடு கூட இருந்து ஒருத்தன் கெட்டு போயிட்டான். ஹலோ, யாரோட கூட இருந்து? இயேசுவோட கூட இருந்து ஒருத்தன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு இயேசுவே சொல்றார். வாசிக்கலாமே 17ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம். காத்துக்கொண்டே வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒழிய அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. கேட்டின் மகன் தான் கெட்டு போயிட்டானாமா.
நமக்கு தெரியும் கேட்டின் மகன்னா யாரு? 12 பேர்ல ஒருத்தர் கேட்டின் மகன் இருந்தா, அந்த கேட்டின் மகன் இயேசுவோடையே இருந்தான். இனி சொல்ல போனா இயேசுவினுடைய மினிஸ்ட்ரியில முக்கியமான ஒரு பார்ட் இருந்துச்சு அவனுக்கு. என்ன பார்ட் அப்படின்னா, அவன் தான் பணப்பையை சுமந்து கொண்டிருந்தான். எதை சுமந்துட்டு இருந்தான்? அவன் இருதயமெல்லாம் எதுதான் தாங்கி நின்றுட்டு இருந்துச்சு? பணம் 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 தான். யாராவது ஒருத்தங்க வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தை உடைச்சி இயேசுவின் பாதத்துல ஊத்தி தலைமையில துடைச்சாங்கன்னா உடனே அவருக்கு மன வருத்தம் ஆயிரும். என்ன இது வேஸ்ட் பண்ணிட்டாங்க, இதை வித்து என்ன பண்ணிருக்கலாம்? மணியாக்கி இருக்கலாம், மணியாக்கி இருக்கலாம், மணியாக்கி இருக்கலாம். இந்த மணின்னு ஓடுனவன் ஒரு நாள் இயேசுவை காட்டி கொடுத்து மணியை சம்பாதிச்சுட்டான். 30 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்ணிட்டான்? இயேசுவை காட்டி கொடுத்து மணியை சம்பாதிச்சாச்சு. மணியை வீட்டுல கொண்டு வச்சாச்சு. இப்ப இயேசு காட்டி கொடுக்கப்பட்டாச்சு. இயேசு சிலுவையில் அறையப்பட போறாரு. இந்த மணி அவனை கொள்ளுது. இதானே சொன்னீல, வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட், இயேசுவுக்கு செய்யறது வேஸ்ட், இயேசுவை மகிமைப்படுத்துறது வேஸ்ட், பணம் சம்பாதிக்கிறது தான் பெஸ்ட் பெஸ்ட்னு சொல்லிட்டு இருந்த யூதாசே இன்னைக்கு பெஸ்ட சம்பாதிச்சு வச்சுட்டேல, இந்த பெஸ்ட் ஒண்ணு நடத்திட்டோன்னு பார்த்தா இந்த பெஸ்ட் தான் அவனை வாதிக்குது. வாதித்த உடனேயே ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, உங்கள் மனம் வாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க, தயவு செய்து தப்பு பண்ணவங்கள்ட்ட ஓடாதீங்க, அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்காதீங்க. ஆமென். என்னடா வம்பாரு? ஏன்னா நீங்க தப்பு பண்ணவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க போனீங்கன்னா கட்டாயம் அவங்க உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க. முதல்ல யார்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்? அவங்களுக்கு வேதனையை ஒருத்தர் காதுல கொண்டு போய் செலுத்திட்டாங்க. உதாரணத்துக்கு யாக்கோபு அம்மா பேச்ச கேட்டு ரகசியமா போய் சமைச்சு கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்து ஏமாத்தி ஆசீர்வதிச்சுட்டு வந்துட்டார். ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்த உடனேயே அண்ணன் வர்றான். வந்ததுக்கு அப்புறம் கேட்கறான், அப்பா என்ன ஆசீர்வதி ஆசீர்வதினா, நீ ஏசான்னு எனக்கு இப்பதாப்பா தெரியும். யாக்கோபு ஏசாங்கிற பேர்ல என்ன பண்ணிட்டு போயிட்டான்? ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டாப்பா, ஒரு ஆசீர்வாதமே இல்லப்பா. உடனே அவன் என்ன பண்ணான்? என்னைக்கு அப்பா சாகுறாரோ அடுத்த கல்லறை யாருக்கு தான்? யாக்கோபு தான். என்னைக்கு அப்பாவினுடைய துக்க நாள் மறைக்கப்படுகிறதோ அதே நாள் இவனுடைய மரணம் என்று சொல்லி வெளியரங்கமாவே தீர்மானிச்சுட்டான். இதனாலதான் வீட்டை விட்டு விரட்ட வந்தது. அப்ப போய் அவர்கிட்ட நேரடியா போய் ஆசீர்வதினா அவர் ஆசீர்வதிக்க மாட்டார், வெட்டுறதுலதான் கண்ணு கருத்துமா இருக்கிறார். எங்க போகணும்னா இந்த மனதுல வேதனையை பார்த்த ஒரு தேவன் இருக்கிறார். அவரிடத்துல மனம் கசந்து அழுதம்னு வைங்களேன், அவரே திரும்ப தேடி வருவார், அவர் மன்னிப்பார், அவர் அன்பு கூறுவார். அந்த அன்புல 2வது போய் நீங்க மன்னிப்பு கேளுங்க, அந்த மன்னிப்புக்கு வேல்யூ இருக்கும். நீங்க தேவன் இல்லாம போய் மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. யூதாஸ் காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இயேசு பிடிக்கப்பட்டு விட்டார் என்று தெரிஞ்ச உடனேயே யாரு காசு கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட ஓடுறாங்க. அந்த மாதிரி நாம கூட ஜெபம் பண்ணி இருக்க மாட்டோம். சரியான ஜெபம், ஆனா தப்பான இடத்துல ஜெபம். ஹலோ, எங்க ஓடுனா தெரியுங்களா? வாசிங்க, அதை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3ல இருந்து 5 வரைக்கும் வாசிக்கலாமே. யூதாஸ் தீர்க்கப்பட்டார் என்று மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், பாவம் செய்த வெளியரங்கமா. இந்த நம்மள இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணிருப்போமா? யோசிச்சு பாருங்க. குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், ஏன்னா மன்னிப்பு வேணும்னு போய் யார்கிட்ட நிக்கிறாங்க? வேற யார்கிட்ட இல்லைங்க, அந்த நாட்களில தேவாலயத்தை நடத்தி கொண்டிருந்த ஆசாரியர்கள்ட்ட தான் போனான். அந்த ஆசாரியர்களுக்கு ஆட்டுக்குட்டியும் தெரியல, சபையை தேவன் ஏன் ஏற்படுத்தினார்னு தெரியல. பிறப்பின் அடிப்படையில ஆசாரியர் ஆயிட்டாங்க. எப்படி அடிப்படையில? ஆரோனுடைய பிள்ளை ஆயிட்டா ஆசாரியன் ஆயிடலாம். ஆரோனுடைய பிள்ளையா தலைமுறை தலைமுறைக்கு ஆசாரியனா இருக்கணும்னு தேவனே தீர்மானிச்சபடினால அழைப்பே இல்லாம பிறப்புல ஆசாரியன் ஆயாச்சு. அங்க போய் சொன்ன உடனேயே ஒரே ஒரு நாள் தான்
இன்றைக்கு தான், நேற்றைக்கு ஃப்ரைடே அப்படின்னா இன்றைக்கு தான். ஒரே ஒரு நாள்ல பஸ்கா பண்டிகை வரப்போகுது. ஒரு மனிதர் கை பிசைங்கி கொலை செய்துட்டாலோ அல்லது தெரியாம பாவம் பண்ணிட்டாலோ ஒரு ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு வந்து ஆசாரியின் இடத்துல கொடுத்து ஆசாரிய மூலமா அந்த பாவத்தை ஆட்டுக்குட்டியின் மேல சுமத்தி இந்த ஆடு பலியாகி இந்த ஆட்டின் ரத்தம் மகா பரிசுத்த தலத்துல தெளிக்கப்பட்டுருச்சு, இந்த ரத்தத்தை எடுத்து ஏபோத்தை கொண்டு வந்து அவன் மேல தெளிச்சுட்டா அவன் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டான். இஸ்ரவேலுக்கு பாவ மன்னிப்பு எனப்பட்டது மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தேவனே கொடுத்தார். ஆமென். அப்ப இவனுக்கு பாவ மன்னிப்பு தேவை. ஆனா பாவ மன்னிப்புக்கு எங்க போய் நிக்கிறான்? பாவ மன்னிப்பே என்னன்னு தெரியாத ஒரு ஆசாரியின் இடத்துல போனே. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அந்த ஆசாரியன் என்ன சொன்னார்னா, அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உன் பாடுன்ட்டாங்க. நீ நல்லா பாடு, பாட்டு கூட பாடு, ஹலோ ஓம்பாடு, காசு வாங்குறதுக்கு காசு கொடுக்கறதுக்கு உன்னை விழுந்து போறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோமே தவிர நீ ரட்சிக்கப்படுவதற்கோ தேவனிடத்தில் வருவதற்கோ கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, உனக்கு உதவி செய்ய மாட்டாரு. இதுதாங்க இந்த உலகம். அவனவன் செய்த பாவம் அவனவன் தலையின் மேல வந்து சுமைன்னு சொல்லும். ஆனா இங்க உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ரத்தத்தினால சம்பாதித்த சபைதான் சொல்லுது, இயேசு கிறிஸ்து உன் பாவத்தை சுமந்து சிலுவையிலே தொங்கினார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியா இயேசு வந்திருக்கிறார். நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, ஒருவேளை பரபாசை போல சிலுவையில் அறையப்படுவதற்கு கொலைபாதகனா இருந்தாலும் சரி, உன்னுடைய பாவத்தை சுமந்து சிலுவையில மரணத்தை ருசித்து உன்னை விடுதலை ஆக்குவதற்கு இயேசு இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். உன் பாவத்தை அறிக்கிவிட்டு இயேசுவின் இடத்துல ஓடி வந்து விடு என்று கூவி அழைக்கிறது தான் திருச்சபையே. அந்த கூவி அழைக்கிறதுக்காக தான் தேவன் சபையை ரத்தத்தினால சம்பாதிச்சாரு. ஆனா இந்த ஆசாரியர்களுக்கு தெரியவே இல்லை. இந்த ஆசாரியனுடைய நோக்கமே என்னது? அவங்களும் கெட்டு போய் அவங்களிடத்துல போனவங்களையும் கெடுத்துட்டாங்க. நீங்க சபைக்கு போறது தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனா தப்பான சபைக்கு போறது நல்லதில்ல. அல்லேலூயா. இயேசு உங்களோட பேசுறாரா? சார் ஒரு செடி வளருதா, ஒரு மரம் வளருதா, என் முடி வளருதா, நான் கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவு வளர்ந்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய சாயல் எப்படி மாறிக்கிட்டே இருக்குது, நான் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தாம பகையை எனக்குள்ள வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன், கசப்பை எனக்குள்ள வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன், விரோதத்தை என்ன வளர்த்தி கொண்டு இருக்கிறேன்னா ஒன்று மறந்து போயிடாதீங்க. அந்த ஆசாரியனும் அடிந்து போய் விடுவான், அந்த ஆசாரியனுக்கு கீழே இருந்தவங்களும் அடிந்து போயிடுவாங்க. ஒரு நல்ல ஆசாரியன் உயிரோடு இருக்கிறார், இன்னும் சிலுவையில மறிக்கல, 3 வருஷம் கூடயே இருந்து நடந்தவன், எத்தனையோ பேருக்கு பாவ மன்னிப்பு கொடுத்ததை கண்ணார பார்த்தவன், விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிபட்ட பெண்மணியை விடுதலையாக்கி பரிமள தைலத்தை ஊற்றி வாசனைப்படுத்த இப்பேற்பட்ட ஒரு ரட்சகரை பார்த்தவன் மனசு என்ன பண்ணல, ஒரு மாற்றமும் அடையல. அங்க போய் நிக்கிறான், ஓன் பாடு ஓன் தலை மேல உடனேயே இந்த பணத்தை தேவாலயத்துல தூக்கி வீசிட்டு வேதம் சொல்லுகிறது நாண்டு கொண்டு செத்தானாம். இயேசு ரொம்ப மனவேதனையோடு சொல்றார், கேட்டின் மகனாகிய அவன் ஒருவனே கெட்டு போனானே தவிர எனக்கு கொடுத்த ஒருவரையும் நான் இழக்கல, ஒருவரும் கெட்டு போகலங்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ஆசாரியின் இடத்துல ஓடுனாங்க இல்லையா, அந்த ஆசாரியர்கள் வந்து வேதத்துல ஆண்டவர் தெளிவா எழுதி வைக்கிறாரு, செய்யக்கூடாத சில முக்கியமான காரியத்தை விருப்பப்பட்டு செய்தாங்களாமா. இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அந்த கல்லறையில காவல் காத்து கொண்டிருந்த போர் சேவகர்கள் கண்ணியமா வேலை செய்துட்டு இருந்திருக்கிறாங்க. காவல்துறை டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று தேவனை போல காக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த காவலர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இயேசுவின் சரீரத்தை இரவும் பகலும் காத்து கொண்டிருந்தவங்க கரெக்டா 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். தேவதூதர் கல்லை புரட்டி போட்டாங்க, இந்த காவலர்கள் செத்தவங்களை போல ஆயிட்டாங்க. முதல்ல செய்தி காவலர்கள் மூலமா தான் எருசலேமுக்குள்ள உள்ள வந்தது. அவங்க வந்து பிரதான ஆசாரியின் இடத்துல சொன்னாங்க, தேவதூதன் வந்தாரு, கல்லை புரட்டி போட்டாரு, இயேசு உயிரோடு எந்திரிச்சிட்டாரு, நாங்க பார்த்தோம், நாங்க தான் டியூட்டியில இருந்தோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாங்க. ஆனா அந்த பிரதான ஆசாரியர் வேத வசனத்தின்படி வாழும்படியா அந்த நாட்களில் இருந்த பிரதான ஆசாரியர் என்ன செய்தாங்கன்னு வேதம் சொல்லு. வாசிக்கலாமே. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11 இருந்து 15 வரைக்கும் வாசிக்கலாம்.
அவர்கள் போகையில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும், நல்லா கவனிங்க, நடந்த யாவற்றையும் ஒண்ணு கூட மறைக்காம, நான் டியூட்டி இத்தனை மணிக்கு டியூட்டிக்கு வந்து ஒரு 8 to 12 நினைச்சுக்கலாம், அல்லது 8 to 6 வச்சுக்கலாம். எனக்கு 12 மணி நேரம் கல்லறையில டியூட்டி கொடுத்தீங்க, 12 மணி நேரம் கல்லறையில இருந்து கண் விழித்து பார்த்து கொண்டிருந்து கல்லறையில நடந்த சம்பவம் இதுதான். அல்லேலூயா. இயேசு உயிரோடு எந்திரிச்சிட்டார். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. நடந்த எல்லாவற்றையும் படிங்க பிரதான ஆசாரியர்களுக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய, இவன் பணத்தை கொடுத்து ஊழியக்காரனையும் கெடுப்பான், பணத்தை கொடுத்து போலீஸ்காரங்களையும் கெடுப்பான். இவன் யாரு? கேட்டின் மகன்களை உற்பத்தி ஆக்கிற கேட்டின் சந்ததி. வேண்டிய பணத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு என்ன போதனை நடக்குது பாருங்க. நாங்கள் நித்திரை பண்ணி கொண்டிருக்கையில் அவருடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்க அவங்கள பேசி என்ன பண்ணிக்க போறோம்? சார், ஒரு நியாயாதிபதி உயிரோடு எந்திரிச்சிருக்கிறாருங்க. இந்த உயிரோடு எந்திரிச்சிருக்கிற செய்தியை என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய பாடிய சீசர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. சம்பந்தமே இல்லாத யார் இப்ப குற்றவாளி? சார், இயேசுனுடைய கூட இருந்ததுதான் அவங்களுடைய குற்றமா? இயேசுனுடைய பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இப்ப காவல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அடுத்து யாருக்கு என்கவுண்டர் வரப்போகுது? யார் அரெஸ்ட் பண்ண போறாங்க? இதனாலதான் எம்மாவூருக்கு அந்த நாள்ல 2 பேரும் இருட்டோட இருந்துச்சு, காலைல கிளம்பி போயிட்டாங்க. நமக்கு எதுக்குடா வம்பு, இருந்தவன அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு போயிட்டாங்க. பணத்தை கொடுத்து துர்செய்தியை பரப்பிவிட்ட பிரதான ஆசாரியர்கள், அவங்கள்ட்ட தான் இந்த யூதாஸ் ஓடுனார். பணத்தை கொடுத்து மாத்திரம் இல்லைங்க, தேவன் ஒரு ஆசாரியனுக்குன்னு ஒரு அழகை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, என்னாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் வாசிங்க. என்னாகமம் 21:10 இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்பட்டு போய் சரி, லேவியராகமம் 10:6 வாசிச்சிருங்க. லேவியராகமம் பக்கம் 153. நோக்கி நல்லா பாருங்க, ஆசாரியர்களாகிய ஆரோனின் பிள்ளைகளே, உங்க சந்ததியை நீங்க ஊழியம் செய்தாலும் நீங்க சாகாம இருக்கணுமா இருந்தா கடவுளுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும் பாருங்க. ஆமென். அது சொல்லி அனுப்புறார் மோசேயின் மூலமா. ஆரோனுக்கோ எலியேசருக்கோ இத்தாமார் என்னும் அவனுடைய குமாரரை நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. உங்கள் சகோதராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின அந்த அக்கினிக்காக புலம்புவார்கள். ஆசாரியன் என்ன பண்ணக்கூடாது? வஸ்திரத்தை கிழிக்க கூடாது. இந்த வஸ்திரம் பரலோகத்துல டெக்கரேட் பண்ணப்பட்டது. வேற யாரோட வஸ்திரம் கூட கிழிச்சிட்டு போயிடலாம். ராஜாக்கள் கூட வஸ்திரத்தை கிழித்திட்டு வந்திருக்கிறாங்க. மொர்தெகாய் கூட தன் வஸ்திரம் கிழித்திட்டு ரோட்ல அழுது கொண்டு வந்திருக்கிறார். தாவீது தன் வஸ்திரத்தை கிழித்திட்டு கொண்டு வந்திருக்கிறார். ஆனா கர்த்தர் நியாய பிரமாணத்துல சொல்லிட்டாரு, ஆசாரியன் வஸ்திரத்தை என்ன பண்ணக்கூடாது? கிழிக்கவே கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. இயேசுவுக்கு முன்னாடி இந்த பிரதான ஆசாரியன் வஸ்திரத்தை கிழிச்சாம் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 63வது வசனம். பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே, ஹலோ, எதை கிழிச்சிட்டாரு? வஸ்திரத்தை கிழிச்சா அடுத்து என்ன நடக்கும்?
வாசிச்சீங்க இல்லையா? லேவியராம 10:6 மோசேயின் மூலமா சொல்லப்பட்டது, தலைப்பாகை எடுக்கக்கூடாது, வஸ்திரத்தை கிழிக்க கூடாது. இத ரெண்டும் செஞ்சினா தேவ கோபம் இறங்கி வரும். அப்ப இயேசுவுக்கு முன்னாடியே பிரதான ஆசாரியர் என்ன பண்ணியாச்சு? சார், பொய் சொல்லக்கூடாதுன்னு நியாயப்பிரமாணம் சொல்லுது. பொய் சொல்லுகிற கூட்டத்தையே இந்த ஆசாரியர்கள் எழுப்பி விடுறாங்க. வஸ்திரத்தை கிழிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்குது. இயேசுவுக்கு முன்னாடியே வஸ்திரத்தை கிழிச்சிட்டாங்க. அது மாத்திரமல்ல, தான் கூட வச்சிருக்கிறவங்கள எப்படி ஆயத்தப்படுத்தினாங்கன்னு வேதம் சொல்லுது பாருங்களேன். லூக்கா 22:50 வாசிங்கள. லூக்கா 22ஆம் அதிகாரம் 50வது வசனம். வலது காதார வெட்டினான். அவர்களில் ஒருவன் யாரு? இயேசுவோடு கூட இருந்தவர்களில் ஒருவன். அது யாருன்னு சொல்றாங்கன்னா பேதுருன்னு சொல்றாங்க. வாசிக்கலாமே. யோவான் 18:10 வாசிச்சிருங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல 18:10 யோவான் 18:10. அப்பொழுது சீமோன் பேதுரு தண்ணீரிடத்தில் இருந்து பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதார வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பேர். இவர் ஒரு ஆளை ரெடி பண்றாரு பாருங்க. இந்த ஆளு பப்ளிக்ல கத்தி எடுத்து பிரதான ஆசாரியனுடைய வேலைக்கான காதை வெட்டின உடனேயே என்கரேஜ் பண்ணல அல்லது பேசாமலே இருக்கல. பேதுருவை பிடிச்சு திட்டுறார். பட்டயத்தை எடுத்து எங்க போடு? முறையில போடு. பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே சாமான். குண்டர்களை வச்சு ஆண்டவர் ஊழியம் செய்யல. பட்டயத்தை கத்தியை வச்சிருக்கிறவங்க வச்சுட்டு ஆண்டவர் ஊழியம் செய்யல. பட்டயம் கத்தியும் பிடிக்கிறவங்க அவரோடு கூட இருந்தாங்க. ஆமென். பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் பாருங்க, இல்ல சிலரு இந்த உலகத்துல இருக்கிற துன்மார்க்கனமான வாழ்ந்த மனுஷர்களுக்கு பாருங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குண்டர் பாய்ஸ்ன்னு இருப்பாங்க. குண்டர் பாய்ஸ் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? நல்ல அடி வாட்ட சாட்டமா உடம்பு வச்சிருப்பாங்க. அவர்கிட்ட நெருங்காம இப்படியே நிப்பானுங்க, அப்படியே கையை பிடிச்சி நிப்பானுங்க. ஏசு எந்த குண்டர் பாய்ஸ் வைக்கல. பிடிக்க வரையா, நான் எப்போ ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பட்டயத்தை வைத்திருந்த பேதுருவை திட்டி, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே சாவான். பட்டயத்தை என்ன பண்ண? உரையில போடு. தேவனுடைய வார்த்தைக்கு பேதுரு கீழ்ப்படிஞ்சதுனாலதான் ஒரு நாள் பேதுரு கழுத்துக்கு பட்டயம் வந்தது பாருங்க. ஏரோது அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல யாக்கோபின் தலையை வெட்டிட்டார். பேதுருவையும் வெட்ட போறார். ஆனா மறுநாள் பஸ்கா பண்டிகைங்கிறதுனால அவரை சிறைச்சாலையில வைத்து இந்த பஸ்கா பண்டிகை முடிந்து பேதுருடைய தலையை வெட்டலாம்னு நினைச்சிட்டு சிறைச்சாலையில வச்சிருந்த போது இரவோடு இரவாக தேவதூதன் வந்து பேதுருவை தட்டி எழுப்பி, பேதுருவே வெளியே வானா, அவர் தரிசனம் பார்க்கிற மாதிரியே போயிருக்கிறாரு. கனவுலேயே வெளியே போயிட்டார். நீங்க கடவுளுடைய வசனத்துக்கு இன்றைக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா, நீங்க கீழ்ப்படிந்த வசனம் என்றைக்காவது ஒரு நாள் உங்க கழுத்துக்கு வருகிற பட்டயத்திலிருந்து உங்களை காப்பாற்றி. அல்லேலூயா. இயேசு கூட இருந்தவங்களை இப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாரு. இந்த பிரதான ஆசாரியன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தானே, இது 18வது அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிங்க. இப்படி இயேசு சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை, ஹலோ, அந்த டீம்ல இருக்கிற ஆளா பாருங்க, இயேசு கன்னத்துல பளிச்சுன்னு ஒண்ணு விடுறான். இப்படியா பிரதான ஆசாரியன் இடத்துல பேசுற நீ? சாரி, இவன் கத்தி எடுத்து வெட்டின போது மகா பிரதான ஆசாரியன் பட்டயத்தை உரையில போடுனாரு. கேட்டின் மக்கள் இயேசு கன்னத்துல காரணம் இல்லாம ஒருத்த அடிக்கிறான், ஏன் அடிக்கிறேன்னு கூட கேட்கலைங்க. அந்த ஆசாரியன் கேட்டானா? இயேசுதான் கேட்டாரு. நான் அநியாயமா ஏதாவது பேசினது உண்டானா சொல்லு, இந்த இடத்துல ஏன் என்ன அடிச்சேன்னு இயேசுதான் கேட்டார்.
அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் உங்களை நல்வழிப்படுத்துற ஆசாரியனுக்கு கீழே இருக்கணுமா, இல்ல நீங்கள் மரணத்துக்குள்ளேயும் கேட்டுக்குள்ள போகிற ஆசாரியனுக்கு கீழே போகணும்? அதான் சொல்லப்படும் சிலுவையை பற்றிய உபதேசம், அன்பை குறித்த உபதேசம் சில பேருக்கு பிடிக்காது சார். ஒரு இடத்துல பவுல் எழுதுறாரு, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறாங்களாமா, யூதர்கள் அவங்க வல்லமையை தேடுறாங்க, அறிவை தேடுறாங்க. ஆனா சிலுவையை பற்றிய உபதேசம் பேசினா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம யூதர்கள், நம்மள இஸ்ரவேலர், நம்மள யுத்தம் பண்ணி வெற்றி பெறணும். இதென்ன இயேசு போய் சிலுவையில இவ்வளவு வேதனைப்பட்டு மன்னிக்கிறாரு புறஜாதியர்கள் எடுத்து, அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாதுன்னு அவங்க இன்றைக்கும் அநேகருடைய இருதயம் கடினப்பட்டிருக்குது. ஆனா உங்களுக்கு எனக்கு ஒரு சிலுவையை கர்த்தர் முன்னாடி வச்சுட்டு, நான் சிலுவையில் அன்பா இருந்தது உங்களுக்காக எனக்காக, அதனால நீங்களும் அவரை போல வாழணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி மரித்தார். ஒரு இடத்துல வேதம் சொல்றது, அவர் பலவீனத்தினாலே சிலுவையில் மரித்தாராமா. ஆண்டவருக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சுங்க. என்ன பலவீனம்? இயேசுவுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. என்ன பலவீனம்? அவர் ஒரு அன்பான தேவன். அதுதான் அவருடைய பலவீனமே. எங்கெங்கெல்லாம் மனுஷனை தேடி வந்தாரோ அங்கெல்லாம் அவருடைய அன்பவே தான் பார்த்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு ஒரு பலவீனம் இருக்கணும். அந்த பலவீனம் என்ன பலவீனமா இருக்கணும்? கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பு தான் பலவீனமா இருக்கணும். ரோமர் 5:5 பவுல் சொல்றாரு, அதை வாசிச்சலாம், வாசிச்சுட்டு ரட்சிப்பு கேட்ட காரியத்துல தேவன் நடத்துற போது கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். ரோமர் 5:5 வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தா. நீங்க வெட்கப்படாம வாழணுமா இருந்தா உங்க இருதயம் பரிசுத்த ஆவியினுடைய அன்புல நிறைந்து இருக்கணும். பாருங்க, இயேசுவினுடைய இருதயம் பரிசுத்த ஆவியினுடைய அன்புல நிறைந்திருந்ததுனாலதான் அவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரையே தந்தருளி இவ்வளவா என்ன பண்ணாரு? அன்பு கூர்ந்தார். நான் தேவனை மாத்திர அன்பு கூறுவதற்கு கர்த்தர் என்னை அழைக்கல. ஒரு காஸ்பல் இப்படி போயிட்டு இருக்குது, நான் தேவனை நேசிப்பதற்கு நான் வந்திருக்கிறேன், தேவனை நேசிப்பதற்கு இல்ல சார். ரெண்டு பக்கமும் பார்க்கணும். அதுதான் காயின், ரெண்டு பக்கத்திலையும் இருக்கணும். நான் தேவனை மாத்திரம் நேசிப்பேன், மனுஷரை நேசிக்க மாட்டேன்னா நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல வீக்கா இருக்கிறீங்க, ஏதோ ஒரு தவறுதல் நடந்திருக்குன்னு அர்த்தம். நான் தேவனை நேசிக்கிறேன்னா தேவனால் படைக்கப்பட்ட எல்லாரையும் நான் நேசிக்கணும். பாருங்க, என்னுடையது என்று எதுவுமே இல்லை, எல்லாமே தேவன் எனக்கு தந்தது. என்னுடையதுன்னு நான் எதையும் பார்க்காம, கட்டின கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், இதையெல்லாம் தேவனுக்குள் பார்க்கணுமா. இந்த இறுதியை வரணுமாமா. இந்த இறுதி அநேகருக்கு வர மாட்டேங்குது. சபை அந்த இறுதியத்தை தான் உருவாக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. என்ன சொல்லுதுங்க, ஈசாக்குக்கு கல்யாணம் முடிச்சு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. ஈசாக்குக்கு எப்ப கல்யாணம் நடந்திருக்கு? ஒரு வேளை கல்யாணத்துக்கு வெட்டிங் டே கார்டு கொடுக்கலைங்கயா. ஈசாக்குக்கு 40 வயசுல கல்யாணம் நடந்ததுங்க. அவருக்கு 40 வயசுல கல்யாணம். அம்மாவுக்கு எத்தனை வயசு இருக்கும்? ரெபேக்காள் அம்மாவுக்கு தெரியலன்னு. சரி, இப்ப ஆபிரகாம் ஈசாக்கு மோரியா மலைக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் பலி செலுத்த போற இடத்துல ஆட்டுக்குட்டியில இருந்து விடுதலையாகி வர்றாரு. வர்றபோது ஊர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி ரெபேக்காள் பிறந்து விட்டாங்கன்னு. கிட்டத்தட்ட 7 வயதுங்கிறாங்க. யாருக்கு? ஈசாக்குக்கு 7 வயது. அப்பதான் யாரு பிறகுறான்? ரெபேக்காள் பிறகுறாங்க. அப்ப இவங்க 2 பேருக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? 33 வயசு வித்தியாசம். திருமணம் முடிச்சு 20 வருஷம் குழந்தை இல்லை. எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? 20 வருஷம் குழந்தை இல்லை. இவங்க குழந்தை இல்லைன்னு கவலையே படல. இன்னைக்கு பாருங்க, கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் குழந்தை இல்லைனால சந்தோஷத்துக்கு அட்ரஸ் எல்லாம் போயிருது. 20 வருஷம் குழந்தை இல்லைங்க. 2 பேரும் வீட்டுக்குள்ள 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்களாமா. இன்னைக்கு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் கூட கணவன் மனைவி அடிச்சுட்டு கிடக்குறாங்க. குழந்தை இல்ல, வீட்டுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ராஜா எட்டி பாக்குறாரு. இந்த சம்பவம் எல்லாம் இன்னைக்கு காலையில கூட பார்த்தோம். இதற்கு அப்புறம் வேதம் சொல்லுது, வாசிங்களே, இந்த பிள்ளை எப்படி வந்தான்? அந்த யாக்கோபு ஜெபத்துல வந்த பையன். இவர் என்ன ஜெபம் பண்ணார்னா,
வாசிங்களே. மலடியா இருந்த ரெபேக்காளுக்காக ஈசாக்கு 25-21 வாசிங்க. ஆதியாகம புஸ்தகத்தினுடைய மலடியா இருந்த தன் மனைவிக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். வேண்டுதலை கேட்டறினா. ஈசாக்கு என்ன ஜெபம் பண்ணாரு? பிள்ளை வேணும்னு கேட்டாரா? மனைவிக்காக ஜெபம் பண்ணாரா? பிள்ளைக்காக ஜெபம் பண்ணாரா? நீங்க எல்லாம் எதுக்காக? பிள்ளை இல்லாதவங்க எதுக்கு ஜெபம் பண்ணும்? ஹலோ, நீ எத்தனையோ பேர் பிள்ளை இல்லைன்னு உடனே பிள்ளை கொடுக்காண்டவரே பிள்ளை கொடுக்காண்டவரே தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா ஈசாக்கு ஜெபம் எப்படி ஜெபம்? அப்ப இந்த அம்மா திருமணம் முடிக்கிற 33 வருடம் கர்த்தரை அறியாத குடும்பத்துல பிறந்திருக்குது. கர்த்தரிடத்திலிருந்து ஒண்ணு வந்துச்சுன்னா இந்த பொண்ணு கர்த்தருக்கு கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்குமா? கர்த்தர் வீட்டுல பிறந்த பிள்ளையே பாருங்க, கர்த்தர் கேட்டா கொடுக்க மாட்டேங்குது. கர்த்தர் இன்னாருன்னே தெரியாம 33 வருஷம் விக்கிரக வழிபாட்டுல வளர்ந்து கொண்டிருந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளைய கொடுனா அந்த பிள்ளைய கர்த்தருக்காக வளர்த்துமா அந்த அம்மா? இப்ப மாற்றம் யாருக்கு வேணும்? மனைவிக்கு வேணும். ஜெபம் யாருக்கு பண்ணாரு? மனைவிக்கு ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு. வயிற்றுக்குள்ள 2 பிள்ளைங்க அடிச்சிட்டு இருக்குது. இப்ப யாரு ஜெபம் பண்றாங்க? ஈசாக்கிட்ட போய் அந்த அம்மா சொல்ல, ஜெபம் அந்த அம்மாவுக்குள்ள வேலை செஞ்சிருச்சு. இந்த அம்மாவே போய் ஜெபம் பண்ணுது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் வயிற்றுல இருந்து 2 சந்ததி புறப்பட. கீழே அந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்குது. 23 வாசிங்களே. அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும். இந்த வசனத்தை அப்படியே நோட் பண்ணி வைங்க, பினிஷிங்ல அது வரும் பாருங்க. அடுத்து, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்ட்டார். நம்ம ஜெபத்துக்கு பதில் வந்துச்சா வரலையா? சார், விக்கிரக குடும்பத்துல பிறந்து வளர்ந்த சார், விக்கிரகத்துக்கு என்ன அர்ப்பணிச்சுட்டேன் சார், என் பேரு விக்கிரகத்துக்கு முன்னாடிதான் எங்க அப்பா வச்சார் சார். உங்களுக்கு மாதிரிதான் சார் இந்த ரெபேக்காள் அம்மாவும். அவன் லாபான் வீட்டுல இருந்து அவங்க மக வெள்ளி தெய்வத்தை திருடிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த அண்ணனுக்கு தங்கச்சி இந்த அம்மா. இந்த பொண்ணு இப்ப வந்துருச்சு, நல்ல கணவனை கல்யாணம் முடிச்சிருச்சு. நல்ல கணவன் ஜெபிக்கும் போது மனைவியை சேர்ந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க? ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கர்த்தர் இந்த பெண்ணோட பேச ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப இந்த பிள்ளை பிறந்துருச்சு. இந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மா மனசுல ஓடிட்டு இருக்குது, கர்த்தர் இளையவனைத்தான் தெரிஞ்செடுத்துட்டாரு. அதனால நம்ம கர்த்தருக்கு தெரிஞ்ச பக்கத்திலேயே சேர்ந்துக்கலாம்னு அவனையே எந்த வேலையும் கொடுக்காம பக்கத்திலேயே வச்சு கடைசி அவனை கெடுத்துருச்சு. அவன் கேப்ல கூடுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டான்? காசு வாங்க ஆரம்பிச்சிட்டான். கடைசியா அம்மாவும் சேர்ந்து போட்டுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஆனா இவனுக்கு என்ன தெரியுங்களா? ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு அப்பா கிடைச்சிட்டார். ஆமே. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல தகப்பன் கிடைச்சிட்டாருன்னு வச்சுங்க, உங்க வாழ்க்கை எங்கேயோ போயிடும். தகப்பன்னா ஆவிக்குரிய தகப்பனும். ஒரு நல்ல பாஸ்டருக்கு கீழே வந்துட்டீங்கன்னு வைங்க, உங்க லைஃப் வேற மாதிரி போயிட்டு இருக்கும் பாருங்க. இப்படி ஒரு நல்ல தகப்பன், ஒரு ஏமாத்தின பிள்ளைய நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல்ல ஏதோ ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு உங்க பிள்ளை அப்படியே சீக்கிரட்டா மறைச்சு வச்சிருச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண மாட்டீங்கன்னா கேட்பீங்க, தங்கம் செல்லம் யார் பென்சிலடா திருடிட்டு வந்து அழகா இருக்குடா, அது மாதிரி இன்னொரு பென்சிலை எட்டு வடா அப்பாவுக்கு அப்படின்னு கேட்பீங்களா? எப்படி கேட்பீங்க? சரி, உங்களையெல்லாம் உங்க அம்மா அப்பா எப்படி கேட்டாங்க? பெரம்பெடுத்து கேட்டாங்க, அட்டிச்சு வெளுற ஓட்டி எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இவனுக்கு ஒரு நல்ல தகப்பன் எப்படி இருந்தார் தெரியுங்களா? தன்னை ஏமாத்தி விட்டான் என்று தெரிஞ்சும், தனக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிறத மிஸ்யூஸ் பண்ணி விட்டான் என்று தெரிஞ்சும் காலையில அவனை கூப்பிட்டு அந்த வசனத்தை வாசிக்கிற ரொம்ப அருமையான வசனம். ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு தன்னை ஏமாற்றின யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு
போய் என்று அவனுக்கு ஆணையிட்டான். சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியமாய் தங்கி இருக்கிறமான தேசத்தை நீ சுதந்திரத்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று ஆசீர்வதிச்சாராமா. சில கோவில்களுக்கு போய், பரியாசத்துக்கு நான் சொல்ல, உண்மை நேச்சரா நடக்கிறது தான். சில கோவில்களுக்கு போயிட்டீங்கன்னா குழந்தைய படுக்க வச்சு சாமியார் அது மேல ஏறி மிதிக்கிறான். சில வயசுக்கு வந்த பிள்ளைய சில சாமியார் சாட்டை எடுத்து என்ன பண்றான், அடிக்கிறான். ஏன்னா இப்படியெல்லாம் அடிச்சாத்தான் இந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற கெட்ட குணமெல்லாம் போயிருமாமா. இப்படி மிதிச்சாத்தான் இந்த பிள்ளை மேல இருக்கிற சாபம் எல்லாம் போயிருமாமா. நான் பீகார் மாநிலத்துக்கு போனதே அங்க நடந்த மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் தான். என்னன்னா, ஒரு டீச்சர், அந்த அம்மா, அவங்க வீட்டுக்காரர் ஒரு இன்ஜினியரு, அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையன் பிறக்கிற வரைக்கும் நல்லா இருந்திருக்கிறாங்க. பையன் பிறந்த கொஞ்ச நாள்ல பார்த்தா குடும்பத்துல எல்லாம் லாஸ் ஆகுது. அப்ப இந்த டீச்சர் அம்மா போய் ஒரு சாமியார ஓஜாவை பார்த்துருக்குறாங்க. அந்த சாமியார் இந்த பிள்ளை பிறந்ததுல இருந்துதான் இந்த பிரச்சனை, இந்த பிள்ளைய கொண்டு கங்கை நதியில போட்டு உன் குடும்பத்துல இருக்கிற சாபமெல்லாம் போயிரும் அப்படின்னு சொன்ன உடனேயே யாருக்குமே தெரியாம, கணவனுக்குமே தெரியாம, இந்த குழந்தைய கரெக்டா ஒரு அமாவாசை இரவுல கொண்டு போய் ஒரு டீச்சரு கங்கை நதியில போட்டுட்டு திரும்பி அவங்க வீட்டுக்கார்ட்ட வருது. அவங்க வீட்டுக்காரர் இருக்கிற குழந்தை எங்கன்னா, நம்ம குடும்பத்தின் மேல இருந்த அந்த சாபம் போகும்படியா சாமியார் சொன்னாரு, கங்கை நதியில போட சொல்லி நான் போட்டுட்டு வந்துட்டேன், இனி நமக்கு சாபமே இல்லைன்னு. அவர் இன்ஜினியர், பைத்தியகாரி, நீ கடைசியில எனக்கும் மறந்த வச்சு கொண்டாலும் கொண்டுருபடி, நீ வேண்டாண்டின்னு போயிட்டான். பிள்ளை போயிடுச்சு, கணவன் போயிடுச்சு. 2 நாள் அந்த அம்மா ஒரு மாதிரி தனிமையா இருந்து போனாங்க. 3ஆவது நாள் குழந்தை இல்லை, கணவன் இல்லைன்னு சொல்லி பித்து பிடிச்சு, பைத்தியம் பிடிச்சு, மண்டை பிச்சு, சேலை கிழிச்சிட்டு தெருவுல ஐயோ இப்படி போயிட்டுனேங்க போது அன்றைக்கு 2 மிஷினரிகள் இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த காட்சியை கொண்டு காமிச்சு, இதோ உங்க பாவ சாபங்களை எல்லாம் கல்வாரியில சிலுவையில சுமந்த ஒரு அன்பின் தேவன் இருக்கிறாரு, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு வருதுன்னா உடனே அந்த மிஷினரியினுடைய நெஞ்சு சட்டையை பிடிச்சி அந்த அம்மா அடிச்சு, ஏயா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்த, நீ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா என் கணவனை நான் மிஸ் பண்ணி போயிருக்க மாட்டாரு, என் பிள்ளையை இழந்திருக்க மாட்டேனே, இன்னைக்கு நான் பைத்தியகாரியா இருக்கிறதுக்கு காரணம் இந்த நல்ல இயேசுவை நீ லேட்டாய் சொன்னையே என்று கதறினாங்களாமா. ஒரு நல்ல தகப்பனுங்க ஈசாக்கு, இவன் தப்புதான் பண்ணிட்டான், நீ சாபத்துக்குரியவன் இல்லடா, நீ ஆசீர்வாதத்துக்குரியவன். ஏன்னா ஏவத்த நீ ஜெபத்துல பிறந்தவன், நீ போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆசீர்வாதமா இரு என்று அவனை ஆசீர்வதித்து அனுப்புற. ஒண்ணு தெரியுங்க, சபையில நீங்க கர்த்தருடைய மனுஷனிடத்துல ஆசீர்வாதத்தை வாங்குனீங்கன்னா நீங்க போகிற இடத்துல உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வருவார். இந்த யாக்கோபு சபையில ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வனாந்தரத்துக்கு போறாருங்க. படுக்கிறதுக்கு இடம் இல்ல, தலைக்கு வைக்கிறதுக்கு தலையாணி இல்ல, கல்லை வச்சு படுத்திருந்தா இந்த ஆபிரகாமின் தேவன் ஏலியின் வழியில இறங்கி யாக்கோபின் கையை பிடிக்கிறார். யாக்கோபே பயப்படாத, நீ போகிற இடமெல்லாம் கூட வருவேன், உன்னை ஆசீர்வதிப்ப, ஒருத்தர் உன்னை செய்ய முடியாது என்று உடன்படிக்கை பண்ணின ஒரு தேவன். கரங்களுக்கு நீ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஒரு நல்ல தேவன் உனக்கு இருக்கிறார், ஒரு நல்ல சபை இருக்குது. அவர் அன்பான தேவன். ஒரு அன்பான தகப்பனுக்கு கீழே நீங்க வளர்ந்து பாருங்க, நீங்க நல்லா இருக்கிறத உலகம் பார்க்கும். மாத்திரம் உங்களை முடிக்கிறேன்னு என்று சொல்லுகிற உங்க வார்த்தை நிச்சயமா நிறைவேறாதுங்க. ஏன்னா கர்த்தரே நமக்கு முடிவாயிருக்கிறார். அவர் தான் ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். இதுக்கப்புறம் யாக்கோபு போறாரு, கஷ்டப்படுறாரு, முடிக்கிறாரு. திரும்ப கர்த்தர் சொல்றார், எழுந்து புறப்பட்டு வா, நீ எனக்கு பலிபீடம் கட்டுன்னு கூப்பிட்டு வருகிற போது ஒரு இடம் வருதுங்க. அந்த ஒரு இடத்துல யாக்கோபு எப்படியாவது எஸ்கேப் ஆயிரலான்னு சொல்லி ஆடு மாடு கழுத குதிரை எல்லாம் கொடுத்து அண்ணனை எப்படியாவது கேன்வாஸ் பண்ணிடலான்னு வேலைக்காரர் அனுப்பிச்சு விடுறார். வேலைக்காரர் அனுப்பிச்சு விட்ட போது வேலை சொல்லுது, வாசிங்களே, ஆதியாம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். இல்ல இங்க இதுவே 5 வாசிங்களே, 5, 6 வாசிக்க.
32:5-6 வாசிங்க. எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி அனுப்பினேன் என்று உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்பாக அவர்களை அனுப்பினார். அந்த ஆட்கள் போய் சொல்றாங்க, ஆடு வச்சுக்கோ, மாடு வச்சுக்கோ, கழுதை வச்சுக்கோ, குதிரை வச்சுக்கோ, வேலைக்காரங்க வச்சுக்கோ, வேலைக்காரங்க வச்சுக்கோ, இது எதுவும் நீ செஞ்ச பாவத்துல இருந்து உன்னை விடுதலை ஆக்காத, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு நிக்கிறான். ஹலோ, நான் சொன்ன பாத்தீங்களா? வீடு தேவைங்க, வீட்டோட தேவன் தேவை. நிறைய பேர் வீட்டை மாத்திரம் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. தப்பு. ஒரு பெரிய ஆபத்து வரும்போது வீடு உங்களை காப்பாத்தாது. இந்த வீடு நீங்க தனியா விட்டுட்டு போயிருவீங்க. மனைவி, பிள்ளைகள், ஆடு, மாடு, கழுதல் உங்களை காப்பாத்தாது. இவன் சொல்ற, இதெல்லாம் என்னிடத்துல இருக்குது, உங்களை அடியான்னு என்னவோ சொன்ன உடனே ஏசா 400 பேரோட புறப்பட்டார். இந்த 400 பேரோடு வருகிறான் என்று கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நீ தன்னிடத்துல இருக்கிறது எத்தனை ஆளு சொன்னாங்க? ஒரு 65 அல்லது 66 பேர் இருந்திருப்பாங்களாம், வேலைக்காரர்கள் எல்லாம் இல்லாம. ஏன்னா எகிப்துக்கு ஒரு 70 பேரோட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. 66 பேர் பெரியவங்களா, 400 பேர் பெரியவங்களா? ஹலோ, 400 அதிகமா 66 அதிகமா? 400 அதிகம். அப்ப இனிமேல் என்ன பண்ண முடியாது? தப்ப முடியாது. தப்பதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. இவங்களை எல்லாம் செப்பரேட் பண்ணிட்டு தனியா போய் ஆட்ட போய் போராடணும். ஆண்டவர்கிட்ட போராடணும்னு அவர்கிட்ட போய் அழுகுறான், போராடுறான், இரவெல்லாம் ஜெபம் பண்றான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். என்ன ஆசீர்வாத குறைச்சல்? மனைவி இல்லையா, பிள்ளை இல்லையா, ஆடு இல்லையா, கழுதை இல்லையா, குதிரை இல்லையா, எல்லாம் இருக்குது. கழுத்துக்கு என்ன வரப்போகுது? கத்தி வரப்போகுது. எதுவும் காப்பாத்து போகிறது இல்லை. ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. யாக்கோபுங்கிற ஒரு பேரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் கூட்டிட்டு போகும் பாருங்க. அந்த இடத்தோட அதுக்கு மேல அதனால வர முடியாது. இப்ப யாக்கோபை தேவன் கொல்றார். ஹலோ, யாக்கோபை யாரு கொல்றா? தேவன் கொல்றார். கொன்னுட்டு இஸ்ரவேலை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. நீ சபைக்கு வந்தீங்கன்னா உன்னை தேவன் கொல்லுவார். ஆமென், ஆமெனவே காணாம. நீ சபைக்கு வந்தீங்கன்னா நீ சாவ. நீ சாகிற இடத்துல தேவன் உன்னை உயிர்ப்பிப்பார். தேவன் உனக்குள்ள உயிரோடு எழுந்திருப்பார். சிலுவையில இயேசு மரிக்கலைங்க, சிலுவைக்கு இயேசு உயிரை கொடுத்தார். இப்ப இயேசுவினுடைய உயிர் எங்க இருக்குது? சிலுவையில இருக்குது. அப்ப மரத்துக்குள்ள மரணம் வந்தது, இந்த மரத்துக்குள்ள ஜீவன் வந்த உடனே இப்ப சிலுவை மரமே ஜீவன் உள்ளதா மாறினது போல சபைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைய இயேசுக்குள்ள நீயும் நானும் சிலுவையில் அறையப்பட்டோம்னா நமக்குள்ள சிலுவையில் வெளிப்பட்ட ஜீவன் உள்ள வரும்போது உன்னை அழிக்க வந்தவங்க கூட உன்னை கட்டி பிடித்து அணைக்கும்படியா இந்த சிலுவையின் உபதேசம் உதவி செய்யும். அல்லேலூயா. இப்ப யாக்கோபு ஆண்டவர் கொன்னுட்டு இனிமேல் உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுகிறார். இஸ்ரவேல் அப்படின்னா தேவனுடைய பிரபுன்னு அர்த்தம். இப்ப தேவனுடைய பிரபு வெளியே வர்றாரு. வரும்போது இதே 400 பேரோடு வந்த இந்த ஏசா யாக்கோபை பார்த்துட்டு அவன் மனசு எப்படி மாறிச்சுன்னு தெரியல. கொல்லணும்னு வந்தவன் இவன் தாங்கி தாங்கி நடந்து வரத பார்த்து ஓடி வந்து கெட்டி பிடிச்சு அணைச்சு முத்தம் கொடுத்து அந்த 2 பேரும் பாராட்டின அன்பு இருக்குது பாருங்க. தெரிஞ்சுங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீங்கன்னா, நீங்க தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கைக்குள்ள வருவீங்கன்னா, உங்களுடைய வழி தேவனுக்கு பிரியமா இருக்குமானா உங்க சத்துருக்களையும் அவர் சிநேகிதனாய் மாற்றுவார். அல்லேலூயா. இதுக்கு அப்புறம் தான் அவர் கேட்கிறார். இவர் யாருங்க? நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், இவர் யாரு? ஐயோ கொஞ்சம் எந்திரிங்க, கொஞ்சம் ஒரு நிமிஷம். எல்லாம் நிறைய பேர் தெரியல, நீங்க பள்ளத்தாரு. ஐயா யாரு? யாரு பாஸ்டர்? உங்க பாஸ்டர். இவர் யாரு பாஸ்டர்? நீங்க தான் அவருக்கு செய்வனையே செய்ய போறீங்க. இவர் உங்க பாஸ்டரே கிடையாது. யாக்கோபை பார்த்துட்டு அவருக்கு முன்னாடி நிக்கிற ஆடு மாடு கழுத கூட வேலைக்காரங்க வேலைக்காரி மனைவி எல்லாம் பார்த்துட்டு ஏசா கேட்கிறாரு, இவங்கெல்லாம் யாருப்பா? அதுக்கு என்ன ரிசல்ட் வருது பாருங்க. 33வது அதிகாரம்
4:5 வாசிக்கலாமே. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து கட்டிக்கொண்டு ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றார். அதற்கு அவன், யாரு கொடுத்தது? இவர் யாரு? தேவன் எங்களுக்கு கொடுத்த பாஸ்டர். எங்க பாஸ்டர் கிடையாது, தேவன் கொடுத்த பாஸ்டர். உங்க வீட்டுக்கார பார்த்து சொல்லணும், இவர் யாரு? இது அது அதெல்லாம் இல்ல, தேவன் எனக்கு கொடுத்த கணவன். உங்க மனைவியை பார்த்து சொல்லணும், இதுவா அது இல்ல, தேவன் எனக்கு கொடுத்த மனைவி. பிள்ளைகள் யாரு? தேவன் எனக்கு கொடுத்தது. என் சரீரம் எது? தேவன் எனக்கு கொடுத்தது. வீடு எது? தேவன் எனக்கு கொடுத்தது. இந்த இடத்துல சபை எப்படி வந்தது? தேவன் எனக்கு கொடுத்தது. தேவன் இல்லாம எதுவுமே வரல, வாயில வந்துருச்சு பாருங்க. இதுதாங்க ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகள் தேவனை உள்ள கொண்டு வருவாங்க. இந்த கல்யாணத்துக்கு இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு நமக்கு தெரியும். 14 வருஷம் கஷ்டப்பட்டு தான் நான் 2 மனைவி கிடைச்சது. ஆனா இவர் என்ன சொல்றாங்க? தேவன் இல்லாமல் இவர்கள் வரல. ஒருவேளை இந்த ஒரு வழி மாத்தி எங்கேயாவது கூட்டிட்டு போயிருந்தாருன்னா, வீடு மாறி போயிருந்தா, அப்ப இன்றைக்கு எனக்கு இந்த நாள் தேவன் கொடுத்த நாள். இந்த நாள் மாத்திரமல்ல, என்னுடைய மரண நாள் கூட தேவன் தான் தீர்மானிச்சிருக்கிறார். இவனை முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஏசா ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாருங்க. ஹலோ, நடக்குமா? நடக்குமா? எப்படியா ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. நீங்க எப்ப காலி ஆவீங்கன்னு நினைக்கிறவங்க கட்டாயம் உங்க கண்ணு முன்னாடியே வீட்டை காலி பண்ணிட்டு போவாங்க. ஆமேனா? ஐயோ, அவங்க ஊரை காலி பண்றதுல உங்களுக்கு சந்தோஷம் அல்லையா? அவங்க ஊரை காலி பண்றதுல நமக்கு சந்தோஷம் இல்லைங்க. என்ன காலி பண்ணுன்னு நினைச்சது அவருடைய மிஸ்டேக். ஆமே. வேதம் சொல்றது வாசிங்களே, ஆதியாகமம் 36:6 வாசிக்கலாமே. ஆதியாகமம் 36:6 வாசிங்க. ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் வீட்டில் உள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் தன் ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தன் கானான் தேசத்தில் சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு இங்க வேறு தேசம் அட்ரஸ் இல்லாத இடத்துக்கு போயிட்டான. கீழே இன்னொரு எந்த ஊருக்கு போனான்னு கீழே சொல்லப்பட்டிருக்குது. ஏன் போனா? வேறு தேசத்துக்கு கானான்ல சம்பாதிச்ச எல்லாத்தையும் பெட்டி மூட்டை எல்லாம் கட்டிட்டு ராத்திரியோட ராத்தா வீட்டை காலி விட்டு போயிட்டான். ஏன் போனா? ஹலோ, ஏன் போனா சார்? கானான் தேசத்துக்குரியவர் வந்துட்டாரு. யாரு? இஸ்ரேல் வந்துட்டாரு. இஸ்ரேலுடைய மனைவி பிள்ளைகள் வந்துட்டாங்க. இவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாம குடியிருந்தா டிஸ்டர்பன்ஸ், நாமளே பெட்டி படிக்க கட்டிட்டு போயிடலான்னு போயிட்டான் பாருங்க. அல்லேலூயா. நல்லா விசுவாசிங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில சாட்சியோடு வாழ்வீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், உங்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் பண்ணுவார். தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, எனக்காக யாவையும். எங்க அண்ணனை வீட்டை விட்டு போன்னு நான் சொல்ல, ஆனா எங்க அண்ணனை வீட்டை விட்டு போவான். எனக்கே தெரியாது. ஏன்னா நான் அவரோட பிள்ளை. யாரோட பிள்ளை? ஈசாக்கோட பிள்ளை என்றது யாக்கோபு. இஸ்ரேல்ங்கிறது தேவனுடைய பிள்ளை. இந்த தேவனுடைய பிள்ளையினுடைய மிக மிக முக்கியமான 2 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வாசிக்கிறேன். 46ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களே. ஆதியாகமம் 46 1வது வசனத்துல, இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேர்சபாவுக்கு போய் பலியிட்டான். முதல் நாள் சாயந்தரம் வருது மெசேஜ், யோசேப்பு உயிரோட இருக்கிறான், எகிப்து தேசத்துக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறான், மாற்று வஸ்திரம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறான், ஆடி காரு BMW காரெல்லாம் வந்து மேல நிக்குது. உள்ள இருக்கிறவனுக்கு நம்ப முடியல. ஆடிக்காரு BMW காரெல்லாம் அப்ப இருந்துச்சான்னு கேட்காதீங்க, அதை விட மேலான ரதத்தை அனுப்பிச்சு விட்டுருக்கிறார். ஆமே. வந்து மேல நிக்குது. சர்ச்சுக்குள்ள உள்ள யாக்கோபு எப்படி இருக்கிறாரு? ஏனோ தானே பஞ்ச காலத்தில் இருக்கிறார். வெளியே வந்து எட்டி பார்த்தா எகிப்தினுடைய ரதம் நிக்குது. எகிப்துக்கு போறதுக்கு மாற்று வஸ்திரம் இருக்கு. இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலை இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு சனிக்கிழமை சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு உங்க பையன் சென்னையில
முதலமைச்சருக்கு கவுன்சிலரா மாறிட்டாரு, அவர் உங்களுக்கு சென்னைக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு 2-3 கார் வந்து நிக்குதுன்னு வைங்க வீட்டுக்கு முன்னாடி, நீங்க என்ன பண்ணுவீங்க? செட்டிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் உயர்த்தினார் அப்படின்னு உடனே இந்த எஸ்டேட் சேரு சென்னை பட்ட கண்மலைன்னு பாஸ்டர்ட்ட கூட சொல்லாம கார் ஏறி பறந்துருக்கும். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இப்படி எல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி. பைய வண்டி அனுப்பிச்சிருக்கிறாங்க, பைய மாட்டு வஸ்திரம் வச்சிருக்கிறாங்க, வண்டியில போய் ஏறல. ஏன்னா நான் உயிர் வாழ்றது என் பையனால அல்ல, இஸ்ரவேலின் தேவனால உயிர் வாழ்றேன். அவரோடுதான் நான் போவேன், அவர் போக வேண்டாம்னா நான் போக மாட்டேன்னு சொல்லி எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டே பலி செலுத்தின அன்று இரவு கர்த்தர் இவனுக்கு தரிசனமாய் சொன்னாரு, நீ போக பயப்படாதப்பா, நானும் உன் கூட வரேன். தயவு செய்து என்ன டிகிரி வாங்கினாலும் சரி, என்ன உயர்வு பதவி வந்தாலும் சரி, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி, ஒருவேளை பெரிய காரியமா இருந்தா ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு நார்மல் காரியமா இருந்தா ஒரு நாள் உபவாசம் இருந்து, இல்ல ஒரு நேரம் உபவாசம் இருந்து தேவ சமூகத்திலிருந்து ஆரம்பிங்க. தேவன் உங்களை கூட்டிட்டு போனார்னா அங்க நீங்க அடிமையா போக மாட்டீங்க, அங்க இருக்கிற பெரிய ஆட்களையே உங்களை அடிமையா மாத்துவார். அல்லேலூயா. 47வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, பார்வோன் யாக்கோபுக்கு முன்பாக முழங்கால் படியிடாதான், யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதிக்கிறான். அதுக்கப்புறம் பாருங்க, யோசேப்பு தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு வர்றார். 48வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிங்க. 48:13 வாசிங்க. யோசேப்பு இருவரையும் கொண்டு வந்து, நல்லா கவனி, எங்க இதனால நோட் பண்ணிக்கங்க. எப்பிராயீமை வலது கையினாலும் என்னது நேராகவும் விட்டான். எப்படி நிக்கிறாங்கன்னா, எப்பிராயீம் எங்க நிக்கிறாரு? லெப்ட் சைடுல நிக்கிறாரு. மனாசே எங்க நிக்கிறாரு? ரைட் சைடுல நிக்கிறார். இப்ப ஆசீர்வாதம் எப்படி வருது? இடது கை யார் மேல? எப்பிராயீம் மேல, வலது கை மனாசே மேல. இப்படி ஆசீர்வதிப்பாருன்னு ஏக்கத்தோட கொண்டு வந்து நிப்பாட்டினா அப்பா இப்படி விடுறார். ஹலோ, நீங்க ஒருவேளை இப்படி நடக்கணும்னு சொல்லிருக்கலாம், அப்படி நடக்காது, இப்படித்தான் நடக்கும் பாரு. காரியம் மாறுவதாதான் முடியும், நீங்க நினைக்கிற மாதிரி முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த மனாசே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு அவரே சொல்றாரு. யோசேப்பே 41, 51, 52 வீட்டுல வாசிங்க. தேவன் என் குடும்பத்துல நடந்த சில கசப்புகளை மறக்க பண்ணினார். மனாசேனா என்ன அர்த்தம்? தேவன் என்ன துக்கத்தை மறக்க பண்ணினார். மறக்க பண்ணார்னு நம்ம மறக்க மாட்டோம். என்ன அர்த்தம்? தேவன் என்ன மறக்க பண்ணார், துக்கத்தை மறக்க பண்ணார், கசப்பை மறக்க பண்ணார்னாலே சொல்லியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்பிராயீம்னா என்னன்னா, தேசத்துல பழுகும்படி தேவன் என்னை இடம் உண்டாக்கினார் அப்படிங்கிறார். இப்ப யாக்கோபு எங்க கைய விடுறாரு? ரைட் கைட் எங்க போகுது? எப்பிராயீமுக்கு மேல போகுது. இடது கை எங்க போகுது? இங்க என்ன வருது சார்? இங்க உங்களுக்கு என்ன வருது? சிலுவை வருது சார். சிலுவை தெரியுதா? எப்பிராயீம் மேல இடது கையும் மனாசே மேல வலது கையும் போகாம, நேருக்கு நேர் ஆசீர்வதிக்காம, இளையவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல பிறந்தவனுக்கு செகண்ட் பாட்டு கொடுக்கிறாரு. நீங்க திரும்ப பிறந்தவர்கள் என்றால் தேவன் திரும்ப பிறந்தவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுக்கிறார். இயேசுவுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி, மாம்சத்துக்குரியவங்களுக்கு இல்ல, ஆவியினால மறுபடி பிறந்தவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. இதைத்தான் பவுல் சொல்றாரு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் தேவ பலனா இருக்குது. நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? மன்னிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? விட்டு கொடுக்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? தேவன் உங்க மேலதான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுப்பார். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நம்ம